அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன். நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன். ஜோதிட கட்டுரைகள், ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன். ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேசராசி அன்பர்களே, இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். புதிய முயற்சிகள் நற்பலன்களை அள்ளித்தரும். மனதில் உற்சாகமும் செயலில் வேகமும் பிறக்கும். தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும். பண வரவு உண்டு. கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு கூடுதல் சுமை உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானை சமேத முருகப் பெருமான். அதிர்ஷ்ட ஹோரா சுக்கிரன். இன்று மாலை 4:02 பிறகு சந்திராபலம் மேசராசிக்கு பூரணமாய் உள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, செயல் வேகம் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும். புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நலம். மறைமுக எதிர்ப்புகளும் எதிர்பாரா இடையூறுகளும் தோன்றும். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு உண்டு. எதிர்மறை சிந்தனையாளர்களின் தலையிட்டால் காரிய தடைகள் உருவாகும். தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும். பண வரவு உண்டு. பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். இடமாற்றமும் உண்டு. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானை சமேத முருகப் பெருமான். அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன். இன்று மாலை 4:02 வரை சந்திராபலம் ரிஷபராசிக்கு பூரணமாய் உள்ளது. மிதுனராசி அன்பர்களே, இன்று எச்செயலையும் நன்கு யோசித்து பின் செயலாற்றினால் வெற்றியே விளையும். உறவினர்களின் சந்திப்பு உண்டு. வீடு வாகனம் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும். நண்பர்கள் குழந்தைகள் ஆதரவுக்கரம் நீட்டுவர். தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். பண வரவு உண்டு. பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். விரும்பிய இடமாற்றமும் பெறலாம். என்று வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்ட ஹோரா சுக்கிரன். இன்று மாலை 4:02 வரை சந்திராபலம் மிதுனராசிக்கு பூரணமாய் உள்ளது. கடகராசி அன்பர்களே, சிம்மம் கன்னி ராசிகளில் சந்திரன் உழவுவதால் எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். சனியின் பார்வை ராசிநாதன் மீது படுவதால் புதிய திட்டங்களை மாலை வரை ஒத்திவைப்பது நலம். தொழில் வியாபாரம் லாபம் மந்தமாகவே இருக்கும். கணவன் மனைவி பார்ட்னரிடம் விவாதங்கள் வேண்டாம். பணியாளர்களுக்கு பாராட்டுகள் உண்டு. விரும்பிய இடமாற்றம் கிட்டும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட ஹோரா சுக்கிரன். மாலை 4:02 பின் இன்று சந்திராபலம் கடகராசிக்கு பூரணமாய் உள்ளது. சிம்மராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் சந்தோஷம் குடிகொள்ளும் இனிய நாளாக அமையும். உறவினர்களின் சந்திப்பு உண்டு. எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் பெருத்த ஆதரவோ ஆதாயமோ இல்லை. அவர்களுடன் விவாதமும் வேண்டாம். தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். சிறு தொழில் புரிவோர்கள் நல்ல லாபம் அடைவர். புதிய முயற்சிகள் நற்பலன்களை அள்ளித்தரும். பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். என்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவசுப்பிரமணியன். அதிர்ஷ்ட ஹோரா குரு. இன்று மாலை 4:02 வரை சந்திராபலம் சிம்மராசிக்கு பூரணமாய் உள்ளது. கன்னிராசி அன்பர்களே, 10 உள்ள செவ்வாய் மூலம் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். புதிய முயற்சிகள் நற்பலன்களை அள்ளித்தரும். குடும்பத்தில் சந்தோஷம் குடிகொள்ளும். உறவினர்கள் சந்திப்பு உண்டு. தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும். பண வரவு அதிகரிக்கும். பெரிய மனிதர்கள் மூலம் ஆதாயம் பெருகும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரணையுடன் இருப்பர். பார்ட்னர் மூலம் நன்மைகளே விளையும். பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். என்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்ட ஹோரா குரு. இன்று மாலை 4:02 பின் சந்திராபலம் கன்னிராசிக்கு பூரணமாய் உள்ளது. துளாராசி அன்பர்களே, மறைமுக எதிர்ப்புகள் எதிர்பாரா இடையூறுகள் இருந்த போதிலும் எச்செயலையும் ஆக்கப்பூர்வமாய் நிறைவேற்றி வெற்றி காணலாம். நண்பர்கள் மற்றும் பார்ட்னர் மூலம் சகாயம் உண்டு. பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களிடம் பகைமை வேண்டாம்.
தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். பண வரவு தடைப்படும். பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். விருப்பமில்லா இடமாற்றம் சிலருக்கு அமையும். பொறுமையுடன் தமக்கிட்ட பணிகளை ஆற்றுவது நிம்மதியை தரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்க்கை. அதிர்ஷ்டஹோரா சந்திரன். இன்று மாலை 4:02 வரை சந்திராபலம் துளாராசிக்கு பூரணமாய் உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி 8ஆம் இடத்தில் உள்ளதால் இன்று எச்செயலையும் நிதானத்துடன் செயலாற்றி வெற்றி காணலாம். புதிய முயற்சிகளை இன்று ஒத்திவைப்பது நலம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வழக்குகள் நீடிக்கும். தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும். பண வரவு தடைப்படும். சுப செலவுகள் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிட்டும். பணியாளர்கள் பணிச்சுமையால் கவலையுறுவர். விருப்பமில்லா இடமாற்றமும் சிலருக்கு அமையும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன். அதிர்ஷ்டஹோரா குரு. இன்று சந்திராபலம் விருச்சிக ராசிக்கு பூரணமாய் உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, 7ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் யாருடனும் விவாதம் வேண்டாம். குறிப்பாக நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தோர்களிடம் எதிர்வாதம் செய்வதை தவிர்க்கவும். உறவினர்கள் மற்றும் சகோதரர்கள் வழியில் அதிருப்தி உருவாகும். தேக பலத்தையும் நற்சிந்தனைகளையும் வளர்க்கவும். தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும். பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும். பலனும் கிட்டும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டஹோரா சுக்கிரன். இன்று மாலை 4:02 பின் சந்திராபலம் தனுசு ராசிக்கு பூரணமாய் உள்ளது. மகர ராசி அன்பர்களே, புதிய பணிகளை விலக்கிவிட்டு அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டவும். உறவும் பகையாக மாற வாய்ப்புள்ளதால் யாருடனும் விவாதம் வேண்டாம். தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். பண வரவு தடைப்படும். இறை சிந்தனையும் இறை வழிபாடும் நல்வழி காட்டும். பணியாளர்கள் பாராட்டுகளை பெறுவர். விரும்பிய இடமாற்றம் உண்டு. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். அதிர்ஷ்டஹோரா சுக்கிரன். இன்று மாலை 4:02 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. கும்பராசி அன்பர்களே, நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தோர்களின் தலையீடுகள் இன்று அதிகரிக்கும். மாலைக்குள் நற்செய்தி ஒன்று கேட்டும். புதிய திட்டங்களை ஓரிரு நாட்கள் ஒத்திவைப்பது நலம். தெய்வ சிந்தனையும் தெய்வ வழிபாடும் வாழ்வில் அற்புதமான திருப்பங்களை அள்ளித்தரும். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு குறைவு. தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும். பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும். பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி. அதிர்ஷ்டஹோரா சுக்கிரன். இன்று மாலை 4:02 பின் சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு ஆரம்பமாக உள்ளது. மீனராசி அன்பர்களே, பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். யாருடனும் விவாதம் வேண்டாம். அனைத்து பணிகளையும் நிதானத்துடன் அணுகி பொறுமையுடன் ஆற்றி வெற்றி காணலாம். உடன் பிறந்தோர்கள் இணக்கமின்றியும் எதிர்த்தும் இருப்பர். சொத்து விவகாரம் கவலையை தரும். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் குறைவு. தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும். பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். அதிர்ஷ்டஹோரா புதன். மீனராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது. இனி நியூமராலஜி முறைப்படியான தினப்பலன்கள். இன்றைய நாள் 1/10/2024. பிறவி எண் 1, விதி எண் 1, கிழமை எண் 9. பிறவி எண் 1ஆம் எண்காரர்களுக்கு இன்று திட்டமிடும் எச்செயலும் வெற்றியுடன் முடியும். புதிய திட்டங்கள் நற்பலன்களை அள்ளித்தரும். 2ஆம் எண்காரர்களுக்கு குடும்பத்தவர்கள் மூலம் உதவிகளை பெறலாம். 3ஆம் எண்காரர்களுக்கு பெரியோர்களை பகைத்திட வேண்டாம். அவர்கள் ஆலோசனை நலம் பயக்கும். 4ஆம் எண்காரர்களுக்கு காரிய தடைகள் உண்டு. அதிர்ஷ்டம் இல்லை. முயற்சிக்கேற்ற பலன் கிட்டும். 5ஆம் எண்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் நல்வழி காட்டும். 6ஆம் எண்காரர்களுக்கு பிறரிடமிருந்து உதவிகளை பெறுவதில் தடைகள் உருவாகும். 7ஆம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் உதவியுடன் ஓரளவு வெற்றி காணலாம். 8ஆம் எண்காரர்களுக்கு புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம். 9ஆம் எண்காரர்களுக்கு எச்செயலும் இன்று வெற்றியே தரும். ஆதாயமும் உண்டு. அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன். ஜோதிட ஆர்வலர்களுக்காக இன்றைய நாளுக்குரிய லக்னம் மாற்றம், கிரக நிலை, பஞ்சாங்க விவரம் அனைத்தும் அட்டவணையாக தனித்தனியாக தரப்பட்டுள்ளது.
ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர், பிறந்த நேரம், தேதி, ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் 9486105473 மூலமாகவோ அல்லது astrokumaran@gmail.com எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம். திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம், தேதி, ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க, பொருத்தம் பார்க்க, பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே, பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு. டு நோ த பர்த் ஜாதக ஸ்ட்ரென்த், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் and as well as the impact of Dasha, Bhukti, Antara with reference to the present planetary position, send the basic particulars of name, father/husband name, date of birth, time of birth and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran@gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPay, Paytm or by account transfer. The report is not a ready-made programmed one, but it is prepared for the particular individual specifically who requests. And the report will be sent in PDF or image file through WhatsApp or by mail. Apart from general predictions, solutions along with remedies to any questions will also be done. For marriage matching, to ascertain the compatibility, send the basic particulars of both male and female. Please contact or send message to 9486105473 or 8300305473. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.